அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் டைம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் பார்த்துலாமாங்க. அதாவது லெட்டர் ஏ யூஸ் பண்ணாமல் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து 100 வார்த்தைகள் சொல்லணும், 100 வினாடிக்குள்ளே சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேள்வி தாங்க. இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து நம்ம கமெண்ட்டில் யோகவர்மா அவங்க வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிறாங்க. நம்ம ரொம்ப டீப்பாக யோசிச்சிருப்போம். ஏன்னா 100 வார்த்தைகள் சொல்லணும், 100 வினாடிக்குள்ளே சொல்லணும், ஆனால் லெட்டர் ஏவே வரக்கூடாது. இங்கிலீஷ் வேர்ட்ஸில் லெட்டர் ஏவே வரக்கூடாதுன்னா ரொம்ப டீப்பாக யோசிப்போம். ஆனால் இதுக்கு ஆன்சர் வந்து சிம்பிளான ஆன்சர் தாங்க. 1 to 100 அதாங்க ஆன்சர். நம்ம டக்குன்னு சொல்லிடலாம்ல. 1 2 3 4 5 6 7 8 9 10 நம்ம வந்து 100 வினாடியில் 100 வரலும் சொல்லிடலாம். அதில் நீங்கள் எந்த இது எடுத்து எழுதி பார்த்தீங்கன்னா சரி, ONE1 TWO2 இல்லை 77 88 எடுத்து நீங்கள் வந்து எழுதி பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் ஏ வந்து வரவே வராது. ஸோ இதுதாங்க கரெக்டான ஆன்சர். நம்ம கமெண்ட்டில் யோகவர்மா வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து நாங்கள் சின்ன வயசுலேயே எனக்கு இது தெரியும்னு சொல்லியிருக்கிறாங்க. சூப்பருங்க. சின்ன வயசில் எல்லாத்துக்கும் 1 2 3 தெரியும். ஆனால் இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் டக்குன்னு யாராலையும் டக்குன்னு அந்த செகண்டில் நம்மளால் யோசிக்க முடியாது. ரொம்ப டீப்பாக யோசிச்சா தான் கண்டுபிடிக்க முடியும். இருந்தாலும் இவர் ரொம்ப டேலண்ட் போல். அவருக்கு வாழ்த்துக்கள்ங்க. 1 2 3 ஓகேங்க. சரி, அடுத்து வந்து இன்றைய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டால், ராமு வந்து ஒரு புகைப்படத்தை பார்த்துட்ருக்கிறாரு. அந்த சமயத்தில் ராமுவோட ஃப்ரெண்டு வராரு, நண்பர் வராரு. வந்து யாருடைய புகைப்படம் அப்படின்னு சொல்லி ராமுகிட்ட கேட்குறாரு. நீ பார்க்குற புகைப்படம் யாருடைய இது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ராமு என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், இது வந்து என்னுடைய தந்தையின் மகனுடைய புகைப்படம், ஆனால் எனக்கு சகோதரன் சகோதரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அது யாருடைய புகைப்படம்? ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஆன்சர் பார்க்கலாம்.